ஓமை கவிஞர் சுரதா அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை யாரும் எழுதியிருக்கிறாரா என்று எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை உரைநடை நூலாக யாரும் அதை படைத்திருக்கிறார்களா என்பது எனக்கு தெரியாது. உண்மையிலே படைக்க வேண்டும். இந்த நாடு அறிய வேண்டிய முக்கியமான கவிஞர்களில் சுரதா அவர் ஒருவர். வருங்கால தலைமுறை மனத்திலே வைத்து போற்ற வேண்டிய பெருமைக்குரிய கவிஞர்களில் சுரதா முக்கிய இடத்தை பெறுகிறார். அப்படிப்பட்ட காலம் கடந்து பேசக்கூடிய அளவிற்கு கவிதைகளை படைத்த அந்த உன்னதமான கவிஞரை, அவருடைய வாழ்க்கை வரலாற்றை முழுமையாக எழுத முடியாவிட்டாலும் முக்கியமான செய்திகளை எல்லாம் தொகுத்து ஒரு கவிதையை நூலாக படைக்க வேண்டும் என்று எண்ணியதற்காகவே அவரை நான் பாராட்ட வேண்டும். உள்ளபடியே கவிஞர் சுரதா அவர்களுடைய பற்றி முழுமையாக புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் அவர் எங்கே பள்ளியில் படித்தார், எங்கெல்லாம் சென்று பயின்றார், யாருடனெல்லாம் தன்னை இணைத்துக் கொண்டார், எப்படியெல்லாம் தன் வாழ்க்கையை உயர்த்தி கொண்டார் என்பதை பற்றி ஓரளவு ஒரு பருந்து பார்வையாக பார்க்க வேண்டும் என்றால் இந்த நூல் போதும். அப்படி ஒரு கவிஞர் சுரதா அவர்களை அறிமுகம் செய்யக்கூடிய ஒரு கவிதை நூலாக இந்த நூல் அமைந்திருப்பதை எண்ணி நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். கவிஞர் சுரதா அவர்கள் பெற்ற வெற்றிக்கு நான் கருதுகின்றேன் ஒரு ஆய்வாளர் என்ற முறையில் 3 காரணங்கள். ஒன்று, தன்னுடைய லட்சியத்தில் குறிக்கோளில் மிக தெளிவாக இருந்தார். அவர் பள்ளி இறுதி வகுப்பை படித்து முடிக்கின்றார். அதுவும் அந்த காலத்தில் சுரதா அவர்கள் பள்ளி படிப்பை முடித்த அந்த காலத்தில் எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணாலே உடனே வேலை கிடைக்கும். இப்போ இருக்க மாதிரி இவ்வளவு பள்ளிகள் இவ்வளவு கல்லூரிகள் அன்னைக்கு இல்லை. அன்னைக்கு எனவே எஸ்எஸ்எல்சி பாஸ்னாலே ஒரு அரசாங்க வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்த காலம். அவர் நினைத்திருந்தால் ஒரு அரசு வேலைக்கு சென்று கை நிறைய சம்பளம் வாங்கி தன்னுடைய வாழ்க்கையை ஒரு மாதிரியா நடத்தியிருக்கலாம். விரும்பவில்லை. அவர் நினைத்திருந்தால் கல்லூரி படிப்பையும் தொடர்ந்து ஒரு பட்டதாரியாக ஆகியிருக்கலாம். அதற்கான வாய்ப்பும் இருந்தது. விரும்பவில்லை. அவர் விருப்பமெல்லாம் தான் ஒரு கவிஞனாக வர வேண்டும், தன்னுடைய கவிதை ஆற்றலால் இந்த தமிழ் சமுதாயத்தை ஒரு பெரிய மறுமலர்ச்சியை புரட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இளமையிலேயே இருந்தது. சிலர் கல்லூரி படிப்பை முடித்து பெரிய பெரிய நிலைக்கு வந்தும் கூட தன்னுடைய எதிர்கால லட்சியம் என்ன என்பதில் தெளிவில்லாமல் இருக்கின்றார்கள். அதனால்தான் அவ்வப்போது தடமாறி செல்லக்கூடிய வாய்ப்பை பெறுகின்றார்கள். ஆனால் அந்த இளைஞர் பள்ளி படிப்பை முடித்த உடனேயே தன்னுடைய அடுத்த லட்சியம் என்ன, தான் இதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதிலே தன்னுடைய வாழ்க்கை குறிக்கோள் மிக தெளிவாக இருந்திருக்கின்றார். எனவே அதை நோக்கியே அவர் பயணித்திருக்கின்றார். தான் ஒரு கவிஞனாக வர வேண்டும், அதற்கு என்ன செய்வது, யாரையெல்லாம் சென்று பார்ப்பது, எங்கெல்லாம் வாய்ப்பை பெறுவது, எப்படி தன்னுடைய கவிதை ஆற்றலை வெளிப்படுத்துவது என்பதிலே அவர் அந்த லட்சியத்தை நோக்கியே பயணித்தார். யாரையெல்லாம் பார்க்க வேண்டுமோ அவர்களை மட்டுமே பார்த்திருக்கின்றார். யாரையெல்லாம் பார்த்தால் தன்னுடைய கவிதை ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பு கிடைக்குமோ அவர்களெல்லாம் சந்தித்திருக்கின்றார். இது ஒன்று. இரண்டாவது, அவருக்கு கிடைத்த அருமையான வாய்ப்பு, ஒரு செய்தி, அவங்க ஊர்ல ஒரு டீக்கடை இருந்துச்சான். அந்த டீக்கடை பழனியப்பன் அழகப்பன்கிற ஒரு டீக்கடை வச்சிருக்கிறாரு. பல தமிழாசிரியர்களுக்கு தெரியாத அந்த ஈடுபாடு பாவேந்தர் மீது அந்த டீக்கடைக்கார அழகப்பனுக்கு இருந்திருக்குது. ரொம்ப ஆச்சரியம். இப்படி அங்கங்க சிலர் இருக்காங்க, இப்பவும் இருக்காங்க. அந்த அழகப்பனுடைய டீக்கடைக்கு போனாக்க பாவேந்தருடைய பாடலை இனிமையோ பாடுவாராம். அவர் அந்த பண்ணோட பாடுவாராம். பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதியடா, அவன் பாடலை பண்ணோடு ஒருவன் பாடினாடா, கேட்டு கிறுகிறுத்து போனேடான்னு கவிமணி பாடினார் இல்லையா? அது மாதிரி பாரதிதாசனுடைய பாட்டை அந்த டீக்கடை அழகப்பன் பாட, அதுவும் பண்ணோடு பாட, அதிலே மெய்மறந்து ஈடுபாடு ஏற்படுத்தி இந்த பாடலுக்குரிய கவிஞன் யார், அவர் எங்கே இருக்கிறார் என்று புதுச்சேரியை தேடி ஓடி இருக்கிறார். எனவே ஊமை கவிஞருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கு, அவருடைய இலக்கை நோக்கி பயணிப்பதற்கு இந்த டீக்கடை அழகப்பன் ஒரு காரணமா இருந்திருக்கிறார். ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. உடனே அங்கே புதுச்சேரிக்கு போறாரு. அதாவது தாயை தேடி தன்ற பசுவை போல
யாரை சந்திக்க வேண்டுமோ அவரை சந்திச்சிருக்கிறார். எத்தகைய லட்சியங்களை எல்லாம் அவர் உள்வாங்கி கொண்டிருந்தாரோ அந்த அந்த லட்சியத்திற்கு யார் காரணமாக இருக்கிறார் என்பதை தேடி சென்றிருக்கின்றார். பாவேந்தரை சந்தித்திருக்கின்றார். அவருடைய தாசனாக ஐயா அருமையா சொன்னார், இவர் புல்லாங்குழல் இசைக்கின்ற கோபால் அல்ல, புரட்சி பண் இசைக்கின்ற ஒரு ஓமை கவிஞர் சுரதா என்று தன்னை மாற்றிக்கொள்வதற்கு காரணமாக இருந்தது பாவேந்தருடைய சந்திப்பு. அவருடைய எண்ணங்கள், அவருடைய புரட்சிகரமான சிந்தனைகள், எப்படிப்பட்ட சீர்திருத்த வாரியாக சிந்தனையாளனாகத்தான் ஆக வேண்டும் என்று மனசில் நினைச்சுக்கிட்டு இருந்தாரோ அதையெல்லாம் செயல்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு பாவேந்தருடைய சந்திப்பு. திரிலோக சீதாராம் என்ற ஒரு பெரிய தமிழறிஞர், அவர் சிவாஜி என்ற இதழ் நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த இதழிலே கவிதை எழுதுகின்றார், கட்டுரைகள் எழுதுகின்றார், கதைகள் எழுதுகின்றார். அடுத்து அன்று நாமக்கல் கவிஞர், அன்றைய நிலையில் அரசவை கவிஞராக இருந்தவர், அனைவராலும் மதித்து போற்றப்பட்ட பெரிய கவிஞர் நாமக்கல் கவிஞர் கவியரசர் கண்ணதாசன் ஒரு முறை பாடியிருக்கின்றார். பாரதத்தில் நாமக்கல், பண்பினிலும் நாமக்கல், வீரத்தில் நாமக்கல், வெற்றியிலும் நாமக்கல், நாம் மக்கள் என்று நம்மக்கள் புகழ்வாடும் நாமக்கல் பெருங்கவியே நாங்களெல்லாம் உம்மக்கள். கண்ணதாசன். பாரதத்தில் நாமக்கல், பண்பினிலும் நாமக்கல், வீரத்தில் நாமக்கல், வெற்றியிலும் நாமக்கல், நாம் மக்கள் என்று நம்மக்கள் புகழ்பாடும் நாமக்கல் பெருங்கவியே நாங்களெல்லாம் உம்மக்கள். அந்த மக்கள் வரிசையில சுரதா ஒருத்தர் சேர்றார். அவர் அதை ரொம்ப அருமையாக சொல்றாரு. கடல்ல கலக்கிற நதி மாதிரி நதி எவ்வாறு கடல்ல சங்கமமாகுதோ அது போன்று அந்த பெரிய மகா கவிஞர், அரசவை கவிஞர் என்ற மகா கவிஞர், அந்த கவிஞர் என்ற கடல்ல இந்த சுரதா என்ற நதி சென்று சங்கமமாகுது என்று அந்த கடல் நதி இந்த ஒப்புமையை அருமையா சொல்லியிருக்காரு. அவர் அது மாதிரி வாரா பெரிய தமிழறிஞர், பேரறிஞர் அண்ணா சொன்னார், அக்கரகாலத்தில் பிறந்த அதிசய மனிதர் என்று. ஒரு அருமையான மிகச்சிறந்த தமிழறிஞர் வாரா. அந்த வாராவினுடைய தொடர்பு ஏற்பட்டு அதன் மூலமாக தன்னுடைய வளப்படுத்திக் கொள்கின்றார். இந்த மாதிரி குசா கிருஷ்ணமூர்த்தி என்ற தமிழறிஞர், இப்படி யாரெல்லாம் தனக்கு தேவையோ, யாரையெல்லாம் சந்தித்தா தன்னுடைய கவிதை பயணத்தை சிறப்பாக அமைத்துக் கொள்வதற்கு பயன்படுவார்களோ அவர்களையெல்லாம் சந்தித்து இருக்கின்றார். கவிதை எழுதியிருக்கின்றார், நடித்திருக்கின்றார், அவரே இதழ் நடத்தியிருக்கின்றார். கவிதையை நோக்கிய பயணித்த அவருக்கு திரைப்படத்திலே வாய்ப்பு கிடைக்கிறது. திரைப்பட பாடல் எழுதுகின்றார். பாடல் மட்டுமல்ல, வசனம் எழுத தொடங்குகின்றார். என்னென்ன வாய்ப்பு கிடைக்கிறதோ அதை பயன்படுத்தி கொண்டு தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்த வேண்டும் என்ற வேட்கையிலே அவர் செயல்பட்டிருக்கின்றார். அன்னை தமிழுக்கு என் அன்பான வணக்கம். அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். சூரிய பகவானுக்கு ஒரு சின்ன கவிதை. ஒற்றை சக்கர தேர்பூட்டி ஒய்யாரமாய் சப்த பரிசேத்து உல்லாசமாய் வானில் ஒரு வெள்ளோட்டம், நீ இன்றே எமது வாழ்வு தள்ளாட்டம். பொங்கல் திருநாள் வண்ணமலர் கோலத்தால் வாசலெல்லாம் நிறைந்திருக்க, பொன்னருவி சிதறலென புதுநெல்லும் ஒளிமின்ன, வெண்முத்து சிரிப்பெனவே வீழ்ந்த படியும் படர்ந்திருக்க, கைமகளாம் திருமகள்தான் தலை நிமிர்ந்து வருகின்றாள். விளைச்சல் கண்ட உழவன் முகம் விழியெங்கும் பிரகாசம், சிந்திய நெல் மணிகள் சிட்டுக்குருவிக்கு உணவாகும். கட்டுக்கரும்பும் கனிந்த பழங்களும் கொத்து மஞ்சளும் இஞ்சியும் கொண்டாடும் தோரணமும், கோலத்தில் பரங்கி பூவும் நாசி வருதும் நெய்வாசமும், நாமணக்கும் ஏலமும் குவையடிக்கும் சிறுமிகளும் கோலாட்டமிடும் கூட்டமும், கோலாகலமாய் கூவும் பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். பொங்க வரும் பொங்கலினால் பொங்கி வரும் கவிதையிலே, பொங்கும் புது நாளில் எங்கும் மங்களம் தங்கவே, செங்கருவும் சிந்தி வரும் செந்நெல்லும் பாலுடனே மங்களமாய் வாழ்ந்திடவே வாழ்த்துக்களை கண்ணலகச் சொன்னேன் கனிந்து. இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி.